பசுமாட்டை வீட்டுக்குள்ளார வச்சு வளர்க்கறது இல்லையா, வீட்டுக்குள்ள வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவோம், கோ பூஜைங்கிறதெல்லாம் பண்ணுவோம் கிரகப்பிரவேச அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொண்டு போய் தோட்டத்துல கொண்டு போய் அதற்கான ஒரு கொட்டிலில் தானே கட்டி வைக்கிறோம். ஆனால் இந்த நாய் பூனை போன்ற அந்த வளர்ப்பு பிராணிகளை கட்டி வைத்து வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. கட்டி வைத்து வளர்ப்பதோ அல்லது ஒரு கூண்டிற்குள்ளாக அவற்றை லாக் பண்ணி வைக்கிறதோ எல்லாம் கூடாது. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய சந்தேகத்திற்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நான் வீட்டில் 4 பூனைகள் வளர்த்து வருகிறேன், அதில் ஒரு பூனை 10 நாட்களாக மிஸ்ஸிங் அப்படின்னு கொடுத்திருக்கார். 10 நாட்களாக ஒரு பூனையை காணவில்லை. இதுபோக 2 நாட்களுக்கு முன்னதாக ஒரு பூனை என்னுடைய காரின் பின் சக்கரத்தில் சிக்கி இறந்து விட்டது. அறியாமல் நேர்ந்த இந்த விபத்தில் பாவம் வந்து சேருமா, அதற்கான பிராயச்சித்தம் என்பது உண்டா, அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. முதல்ல இது எதனால் இப்படி நடக்கிறது, 4 பூனைகள் வளர்த்து வரேங்கிறாரு, 10 நாட்களா ஒரு பூனையை காணோங்கிறாரு, திடீர்னு ஒரு பூனை பின் சக்கரத்துல மாட்டி இறந்து போயிடுத்துனோடனே அவருடைய மனம் பதைபதைக்க தொடங்கி விட்டது, ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு, வளர்ப்பு பிராணிகள் என்று வரும் பொழுது நம் வீட்டிலே டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னே சொல்றோம். வளர்ப்பு பிராணிகள் என்று வரும் பொழுது வீட்டிற்குள்ளாக முதல்ல அவற்றை வைத்து வளர்க்க கூடாது. இந்த நேரத்திலே நான் இதை கட்டாயமா சொல்லணும்னு ஆசைப்படுறேன். வீட்டுக்குள்ளா வச்சு வளர்க்க கூடாது. என்னதான் நம்ம பசுமாட்டிலே 30 முக்கோடி தெய்வங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா கூட, பசுமாட்டை வீட்டுக்குள்ளார வச்சு வளர்க்கறது இல்லையா, வீட்டுக்குள்ள வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவோம், கோ பூஜைங்கிறதெல்லாம் பண்ணுவோம் கிரகப்பிரவேச அன்னைக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்றோம், கொண்டு போய் தோட்டத்துல கொண்டு போய் அதற்கான ஒரு கொட்டிலில் தானே கட்டி வைக்கிறோம். ஆனால் இந்த நாய் பூனை போன்ற அந்த வளர்ப்பு பிராணிகளை கட்டி வைத்து வளர்க்க கூடாது அப்படின்னு சொல்றா. கட்டி வைத்து வளர்ப்பதோ அல்லது ஒரு கூண்டிற்குள்ளாக அவற்றை லாக் பண்ணி வைக்கிறதோ எல்லாம் கூடாது. இந்த நாய் பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகள் நிச்சயமாக வீட்டிற்குள்ளாக வரவே கூடாது. அவை வீட்டை சுற்றி எங்கு வேண்டுமானால் சுற்றி கொண்டிருக்கலாம். அவற்றுக்கு நம்ம ஆகாரம் வைக்கலாம், எல்லாம் பண்ணலாம், கொஞ்சம்லாம் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கலாம். இது போக இந்த வளர்ப்பு பிராணிகளை வளர்ப்பதற்கான யோகம் என்பது நம்முடைய ஜாதகத்திலே இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 4ஆம் பாவம் என்பது இந்த இடத்திலே முக்கியத்துவம் பெறும். அவரவர் ஜென்ம லக்னத்திலிருந்து 4ஆம் பாவத்திலே இருக்கக்கூடிய கிரகங்கள் இவர் என்ன மாதிரியான வளர்ப்பு பிராணியை வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை கூட சொல்லும். ஒரு சில பேர் பார்த்தோம்னா குதிரை கூட வளர்ப்பா, தெரியுமா, ஆசையா குதிரை வளர்க்குறவாள்லாம் இருக்கா. அந்த குதிரையை வளர்க்கக்கூடிய அந்த செவ்வாய் அப்படிங்கிற ஒரு கிரகம் அவர்களுடைய ஜாதகத்திலே வலிமையாக இருக்க வேண்டும். இந்த நாய் பூனை முதலெல்லாம் பார்த்தோம்னா சனி கேத்து முதலான இந்த கிரகங்கள், அசுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி கேத்து முதலான கிரகங்கள் 4ஆம் பாவத்தின் மீது தன்னுடைய தாக்கத்தை செலுத்தி இருந்தால் இவர்கள் இது போன்ற மிருகங்களை வளர்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றது. சரி, ரைட்டு, இதெல்லாம் நமக்கு இருந்தா மட்டும்தான் நம்ம வளர்க்கலாம். அந்த மாதிரி யோகங்கள் எதுவும் சரியா இல்லைன்னு சொன்னா வளர்க்காமல் நம்ம விரும்பின இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, எங்கேயாவது ஒரு அனிமலை பார்த்தோம்னா அந்த அனிமலுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயத்தை ஏதோ ஒரு ஆகாரத்தை வாங்கி தர்றதுங்கிறதோட நிறுத்திக்க வேண்டியது. சரி, இந்த நேயரை பொறுத்தவரை அறியாமல் நேர்ந்த இந்த விபத்திற்கு ஏதேனும் பிராயச்சித்தம் உண்டா அப்படின்னு சொன்னா, நீங்களே சொல்லிட்டேன் அறியாமல் நடந்த தவறு அப்படின்னு சொல்லிட்டு, இது அறியாமல் நடந்து போனதால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்திலே வீட்டில் 4 பூனை வளர்த்ததுல ஒரு பூனை மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லி வரும்பொழுது அது சற்று யோசிக்க வைக்கிறது. நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை சென்று பார்த்து கொள்ள வேண்டியது, நமக்கு அதற்கான பலம் இருக்கிறதா, நம்மால் அதனை முறையாக பராமரிக்க இயலுமா என்பதை தெரிந்து கொண்டு பராமரிக்க வேண்டியது. அதனால் அதுக்கான பாக்கியம் நமக்கு இல்லைன்னு சொன்னா இது போன்று வளர்த்து அவைகளை பிரச்சனைகளுக்கு உள்ளாக்குவதை விட அமைதியாக விட்டு விடுவதே நல்லது. நான் ஏற்கனவே சொன்னது போல் அவற்றை கட்டி வைத்து நிச்சயமாக செய்யக்கூடாது. நம்முடைய சாஸ்திரமே எப்படி தெரியுமா வலியுறுத்தும், பூத யஜ்யம் என்பதை தினந்தோறும் ஒருவர் செய்து கொண்டே இருக்க வேண்டும் சொல்லுவார். பஞ்சமகா யஜ்யம் என்பதில் பூத யஜ்யம் என்கின்ற ஒரு வார்த்தையானது மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது. பூத யஜ்யம்னு சொன்னா மற்ற உயிரினங்களுக்கும் உணவளிப்பது. அதுக்குத்தான் பறவைகளிலே காகத்திற்கு உணவளிக்க வேண்டும், மிருகங்களிலே நாய்க்கு உணவளிக்க வேண்டும், பகலிலே காகத்திற்கும் இரவிலே நாய்க்கும் உணவளிக்க வேண்டும் சொல்றார். ஆனால் இவற்றை நாம் கட்டி வைத்தோ அல்லது நம்ம வீட்டில் ஒரு வளர்ப்பு பிராணியாகவோ வளர்க்கக்கூடாது. அது பாட்டி சுத்தின்று கூட நம்ம போடணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்கா. பூனை முதலான மிருகங்களை வளர்க்க சொல்லி நம்முடைய சாஸ்திரமானது சொல்லவில்லை. இது அதையும் பார்த்துக்க வேண்டியது அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.